அனாமிகா ஆரம்பத்துல இருந்தே தன்னோட சித்தியால துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தா. அந்த துன்பத்துக்கு பரிகாரம் அனாமிகாவை நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணி அவளை அனுப்பி வைக்கணும் அப்படிங்கறது தான் அனாமிகா தாத்தாவோட கனவு. அனாமிகாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு பிரசாத் குடும்பம் அனாமிகாவை தங்களோட வீட்டு மருமகள் ஆக்கணும்னு நினைச்சு அனாமிகா வீட்ல அவளை பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்னங்க இது, அந்த கீதா அம்மா இப்படி பேசுறாங்க? எப்படி 10 பேரை வச்சுட்டு கல்யாணம்? கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நடக்கிற விஷயம். அப்படிப்பட்ட நிகழ்வை இப்படி திருட்டுத்தனமா பண்றது எதுக்கு? போட்டோஸ் வீடியோஸ் கூட வேண்டான்னு சொன்னா எப்படி? நாளை பின்ன கல்யாணத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி கூட எதுவும் இருக்கக்கூடாதா என்ன? உங்களுக்கு எங்க நிலைமை தெரியாது சாரதா. பெருசா உங்களுக்கு தான் தெரியும்னு பேசாதீங்க. இந்த அனாமிகாவுக்காக எங்களோட சொத்து மொத்தத்தையும் கரைச்சு விட்டுட்டோன்னா எங்களுக்குன்னு 2 பொண்ணு குழந்தைங்க இருக்குது. அதுங்களுக்கு என்ன பண்றது? அதுங்களை எப்படி படிக்க வைக்கிறது? என்னன்னு போட்டு கல்யாணத்தை முடிக்கிறது? இவ என் சொந்த பொண்ணு இல்ல, ஆனா அவங்க என் சொந்த பொண்ணுங்க. அவங்க வாழ்க்கை எனக்கு முக்கியம். கீதா, போது நிறுத்து. நாளுக்கு நாள் உன் பேச்சுக்கு எல்லாம் இல்லாம போகுதே. உன்னால அனாமிகாவுக்கு கல்யாணம் பண்ண முடியலன்னா சொல்லு. ஏன் தலைய அனுமானம் வச்சாவது அவளோட கல்யாணத்தை நடத்தி முடிக்கிற. இவ்ளோ நல்ல சம்பந்தம் நம்மள தேடி வந்திருக்கு. அதை எப்படி கெடுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கிய? உனக்கு வெக்கமா இல்ல? நாளைக்கு அவனி அஞ்சலிக்கு கூட இப்படி 10 பேரோட கல்யாணம் பண்ணுன்னு அவங்க வீட்ல சொன்னா கேப்பியா? ராகவனோட கர்ஜனைக்கு அங்க இருந்து எல்லாருமே கொஞ்சம் பயந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கீதா மட்டும் மனசுக்குள்ளேயே அவரை திட்டிட்டு இருந்தாங்க. அம்மா, தாத்தா சொல்றது உண்மைதானம்மா. அவ்ளோ கம்மி ஆளுங்களோட கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க? கல்யாணத்துக்கு கொஞ்சம் செலவாகிற விஷயம் உண்மைதான். நம்ம வீட்ல நடக்கிற முதல் சுப காரியமா இது. எல்லாரையும் கூப்பிட்டு நல்லபடியா பண்ணுவோமா? ஆமாமா, நம்ம பண்ண போறது அக்காக்கு தானே. அந்த கல்யாணத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடலன்னா நம்ம மானமே போயிடும்லம்மா. தன்னோட பொண்ணுங்களே இப்படி பேசுறதுனால கீதாவுக்கு அதுக்கப்புறம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு ஒன்னும் புரியல. அப்போ சுதாகர் கையெடுத்து கும்பிட்டு, பிரசாத் ஐயா, இந்த கீதா சொன்னது எதையும் காதுல வாங்கிக்காதீங்க. எங்களால பெருசா வரதட்சணை தர முடியாது. ஆனா எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு இங்க ஒரு பெரிய பந்தல போட்டு என் பொண்ணு அனாமிகாவுக்கு கல்யாணத்தை நடத்துறோம். தயவு செஞ்சு என் பொண்ணை உங்க வீட்டு மருமகளாக்குங்க. சுதாகர் ஐயா, இவ்ளோ பணிவா நீங்க பேச வேண்டாம். எங்களுக்கு தேவையானது பொண்ணுதான். உங்களோட வரதட்சணை எதுவும் எங்களுக்கு வேண்டாம். உங்க அனாமிகாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க. உங்க பொண்ணை எங்க வீட்டு மகாலட்சுமியா நாங்க ஆக்குறோம். பொண்ணு பார்த்து முடிச்சாச்சு. தாம்பலத்தை மாத்தினாங்க. பிரசாதும் சாரதாவும் பசங்களோட அங்கிருந்து போயிட்டாங்க. ராகவன் அனாமிகாவை கையில பிடிச்சுக்கிட்டு அவங்க கார் வரைக்கும் வந்தாரு. அனாமிகா கண்கள்ல ஏற்கனவே டென்ஷன், பயம் எல்லாம் அப்படியே தெரிஞ்சுது. தம்பி பிரசாத், சாரதாம்மா, எங்க கீதா சொன்னத மனசுல வச்சுக்காதீங்க. இந்த கிழவன் கேட்டுக்கிற, அவ கெட்டவ இல்ல. கடனை வாங்கி கஷ்டப்பட வேண்டான்னு இன்னும் 2 பொண்ணுங்க கல்யாணம் இருக்கேன்னு தான் ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டா. அதை தவிர உங்க மனசு கஷ்டப்படணுங்கிற எண்ணத்துல இல்லைங்க. ராகவன் ஐயா, எனக்கு உங்க குடும்ப பிரச்சனைய பத்தி தெரியாதா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு காரணம் அனாமிகாவோட பாட்டி செஞ்ச உதவிதானே. அன்னைக்கு அவங்க செஞ்ச உதவியாலதான் இன்னைக்கு நாங்க எந்த கஷ்டமும் இல்லாம வாழறோம். அந்த நன்றியை தீர்த்துக்கதான் உங்க பெரிய பொண்ணு அனாமிகாவை என் பெரிய பையனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சோம். நீங்க அந்த வரதட்சணைய பத்தி எல்லாம் பேசாதீங்க. உண்மையிலேயே உங்க நல்ல மனசுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பாவம், எங்க அனாமிகா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளோட சித்தி தினந்தோறும் அவளை வதைக்கிறா. ஆனா ஒரு நாள் கூட எதிர்த்து பேசினதில்ல, சண்டை போட மாட்டான். உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் பேத்தியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுதான் நான் வேண்டேன்பா. ராகவன் ஐயா, நீங்க கவலையே படாதீங்க. அனாமிகாவை எங்க வீட்டு மருமகளா மட்டும் இல்ல, எங்க வீட்டு மகளாவே நாங்க பாத்துக்கிறோம். அனாமிகா, ஜாக்கிரதமா, நாங்க போயிட்டு வரோம். பிரசாத் குடும்பம் அனாமிகாவுக்கு பாய் சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க. அனாமிகா அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு அவங்களுக்கு பாய் சொன்னா. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்த கீதாவுக்கு அனாமிகா மேல பொறாம, கோபம் எல்லாம் அதிகமாயிடுச்சு. பிரசாத் மாதிரி பெரிய குடும்பம் அனாமிகாக்கு கிடைச்சத அவங்களால பொறுத்துக்கவே முடியல. உடனே அவங்களோட பெண்கள் அவனி, அஞ்சலிய அவங்க ரூம்ல கூப்பிட்டாங்க. பாத்தீங்களா உங்க தாத்தா பண்ண வேலைய? அதுக்குள்ள அந்த பணக்கார குடும்பத்தை கைக்குள்ள போட்டுக்கணும்னு வெளியே போய் பேசுறாரு. உங்க தாத்தா அந்த அனாமிகாவை தலை மேல வச்சுட்டு திரியறத நீங்க பாக்குறீங்களா? ஆனா தப்பு பண்ணிட்டீங்கடி. இன்னைக்கு தேவையில்லாம வாயை திறந்து பேசிட்டீங்க.
அம்மா, இதுல என்ன தப்பு இருக்கு? அக்காவோட கல்யாணம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம் தானே? பைத்தியக்காரி, உங்க அக்காவை பத்தி நீங்க யோசிச்சது போதும். அவ உங்களை பத்தி ஒரு நாளாவது யோசிச்சிருக்காளாடி? உங்க தாத்தாக்கு உங்க அக்கானாதான் ரொம்ப பிடிக்கும். உங்களை விட அவ மேலதான் இருக்கு அளவு கடந்த அன்பு. உங்களுக்கு தெரியாம அனாமிகாவுக்கு அவர் எப்பவும் பணம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா பாவம், நீங்க தான் அப்பாவிங்க, ஒன்னும் தெரியாத முட்டாளுங்க. அப்படியாம்மா? தாத்தா அக்காக்கு பணம் கொடுக்கறாரா? அந்த விஷயம் தெரியாதே. எனக்கு தெரிஞ்சு தாத்தா 1-2 தடவையே தவிர எங்களுக்கு பணம் கொடுத்ததில்ல. தாத்தா கிட்ட எப்ப பணம் கேட்டாலும் இல்லன்னு சொல்லுவாரு. உங்க தாத்தா மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கும் உங்க அக்காவை தான் பிடிக்கும். அதனாலதான் கடனை உடனே வாங்கியாவது உங்க அக்கா கல்யாணத்தை பெருசா பண்ணணும்னு பாக்குறாரு. உங்க தாத்தாவையும் அப்பாவையும் இப்பவே அடக்கி வைக்கலன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உங்க கல்யாணத்தை சத்திரத்துல இல்ல சமூக நல கூடத்துல தான் நடத்தணும். ஜாக்கிரதை. கீதா சொன்ன வார்த்தைகள் அவனி அஞ்சலியோட மனசுல அவங்களையே அறியாத ஒரு எதிர்மறை எண்ணத்தை உருவாக்குச்சு. இவ்ளோ நாள் அனாமிகாவ அக்கா அக்கான்னு அன்பா கூப்பிட்ட அந்த தங்கச்சிங்க இப்போ அனாமிகாவ இவங்களோட உரிமைகளை பறிக்கிற ஒரு எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் சாயந்தரம் சாரதாவோட வீட்ல இருந்து கால் வந்தது. வணக்கங்க. வர்ற மாசம் 2ஆம் தேதி கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. நீங்க கல்யாண வேலைய ஆரம்பிங்க. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம்மா. நாங்க வேலைய ஆரம்பிக்கிறோம். அந்த விஷயத்த சுதாகர் வீட்ல வந்து சொன்னாரு. வீடு முழுக்க கல்யாண வேலையில இறங்குச்சு. சுதாகர் அனாமிகாவோட கல்யாண செலவுக்கு ஊர்ல இருக்க சில பேர்கிட்ட கடன் வாங்கினாரு. என்னங்க இது? இவ்ளோ பணத்தையா கடனா வாங்குனீங்க? இந்த கடனை எல்லாம் யார் நாளைக்கு தீக்கிறது? இந்த கல்யாணத்துல எதை செய்யறதா இருந்தாலும் கடுப்பா இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்ளோ செலவு? கீதா, என்னோட பொண்ணு கல்யாணம். கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இரு. கடனை எப்ப வேணா தீர்த்துக்கலாம். ஆனா கல்யாணத்தை ஒரு தடவை தான் பண்ண முடியும். என் பொண்ணு கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. செய்யுங்க, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. நாளைக்கு என் பொண்ணுங்க படிப்பு செலவுக்கு பணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா மனுஷியா இருக்க மாட்டேன். அவ கல்யாணத்தால வீட்ல சண்டை நடக்கிறது அனாமிகாவுக்கு கவலையா இருந்தது. கல்யாண நாள் வந்துச்சு. வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன சத்திரத்தை ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு பக்கம் கல்யாணம் நடந்தது, இன்னொரு பக்கம் கீதா சமயக்காரனுக்கு குறைஞ்ச பணம் கொடுத்ததுனால அவன் குறைவான பொருட்களை எல்லாம் வாங்கி தரம் குறைந்த சாப்பாட செஞ்சான். ரமேஷ் அனாமிகா கழுத்துல 3 முடிச்சு போட்டான். எல்லாரும் வாழ்த்தினாங்க. பந்தி போடுற நேரம் வந்தது. பந்தியில பெரிய தகராறே நடந்தது. கல்யாணத்துக்கு வந்தவங்க சொந்தக்காரங்க நிறைய பேருக்கு சாப்பாடு பத்தல. எல்லாம் சீக்கிரமாவே தீந்து போயிடுச்சு. இது என்னடா கல்யாணம் இது? கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துனவங்க வெறும் வயதோடவா போகிறது? இதெல்லாம் நல்லாவே இல்ல. ஆமா, இவ்ளோ பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்காங்க, சரியா சாப்பாடு கூட போட மாட்டாங்க. ரொம்ப அவமானமா இருக்கு. அத கேட்ட சுதாகரும் ராகவனும் ரொம்ப அவமானப்பட்டு ஃபீல் பண்ணாங்க. ராகவன் கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு வரவழைச்சாரு. அதை எல்லாருக்கும் போட்டாரு. ஒரு வழியா சாப்பாடு பிரச்சனை அங்க தீந்து போச்சு. இப்போ கன்னிகாதானம் பண்ற நேரம் வந்தது. அனாமிகா அவ்ளோ பெரிய குடும்பத்துல ஒரு பணக்கார வீட்ல மருமகளா போக போறாளேன்ற பொறாம, கல்யாணத்துக்கு தன்னோட புருஷன் கடன் வாங்கியிருக்காரேங்கிற கோபம், இது எல்லாமே கீதா மனச போட்டு பிசைஞ்சுக்கிட்டே இருந்தது. பொண்ணை ஒப்படைக்கிற நேரத்துல சுதாகரும் ராகவனும் கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்க. மாப்ள ரமேஷ், என்னோட பொண்ணு ரொம்ப அப்பாவி. அவ ஏதாவது தப்பு பண்ணா மன்னிச்சிரு தம்பி. ஆமாம்பா, எங்க அனாமிகா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க மாமா. அனாமிகாவை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். தாத்தா, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அப்பா, நேரத்துக்கு சாப்பிடுங்க. அவனி, அஞ்சலி 2 பேரும் நல்லா படிங்க. சித்தி, இனிமே சந்தோஷமா இருங்க. கீதா ரொம்ப துக்கத்துல இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டே அனாமிகா கிட்ட வந்தாங்க. அவளை கெட்டியா கட்டி பிடிச்சு யார் காதலையும் விழாத அளவுக்கு அவளோட காதல ரொம்ப கிரூரமா ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க. நான் சொல்லறத காதல நல்லா வாங்க. உன் கல்யாண செலவுக்கு ஆன காசை மாசம் மாசம் நீ எங்களுக்கு அனுப்புற. அப்படி அனுப்பல உங்க அப்பாக்கும் தாத்தாக்கும் நரகத்தை காட்டுவேன், புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு கீதா உடனே பின்னாடி வந்து பயங்கரமா அழுதுகிட்டே சொன்னாங்க. ஐயா அனாமிகா, என்னை விட்டுட்டு போறியாமா? நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்? கீதா கொடுத்த அந்த எச்சரிக்கைக்கு அனாமிகாவோட மனசு கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னோட கல்யாணத்துக்கான கடனுக்கு தன்னோட அப்பாக்கும் தாத்தாக்கும் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மனசுல நினைச்சா. கண்ணீரால அவளோட தாத்தாக்கும் அப்பாவுக்கும் நன்றி சொன்னா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சுதாகர், நாங்க இருக்கோம்ல. அனாமிகாவை எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம். இப்படி கன்னிகாதானமும் முடிஞ்சுது.
அனாமிகா பயங்கர டென்ஷனோடவும் பயத்தோடவும் ரமேஷ் கைய பிடிச்சுக்கிட்டு மாமியாரோட வீட்டுக்குள்ளார காலடி எடுத்து வச்சா. அனாமிகாவோட புது வாழ்க்கை, புது சவால்கள் அவளுக்காக காத்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் அனாமிகாவோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? உண்மையிலேயே அவ போய் சந்தோஷமா இருக்க போறாளா? அவனையும் அஞ்சலியும் அனாமிகா மேல வச்சிருக்கிற பகைய தீப்பாங்களா? இது எல்லாத்துக்கும் பதில் தெரியணும் அப்படின்னா அடுத்த பாகத்துக்கு காத்திருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு ஊர்ல வானம் நல்லா இருட்டிக்கிட்டு இருந்துச்சு. சின்ன சின்னதா தூர ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல கனமழை பெஞ்சுது. அந்த வீட்ல பிரசாத் ஹால்ல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. சாரதா கிச்சன்ல சுட சுட காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து நனைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தான். அதை தொடச்சிக்க அனாமிகா டவலை கொண்டு போய் கொடுத்தா. என்னங்க என்னங்க இது சின்ன மழை இவ்ளோ பெருசாயிடுச்சு. நீங்க வேற நனைஞ்சு போயிருக்கீங்க. டவலை எடுத்துக்கோங்க. அத்தை காஃபி போடுறாங்க, நான் சூடா கொண்டு வந்து தரேன். ஆமா அனாமிகா, மழை கொஞ்சம் தான் பெஞ்சது, வந்துடலான்னு பார்த்தா நிறைய ஆயிடுச்சு. இப்போ நீ சொல்ற மாதிரி சூடா காஃபி மட்டும் இல்ல, கூடவே ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. வர்ற வழியில ஒரு பஜ்ஜி கடையை பார்த்தேன், அங்க அவ்வளோ பேர் நின்னுட்டு இருந்தாங்க. மழை காலம் வந்தாலே போதும், மக்களுக்கு வாயி நமன்னு இருக்கும். போண்டா சாப்பிடணும், பக்கோடா சாப்பிடணும். ஆனா வெளியில சாப்பிடும்போது அதை எந்த எண்ணெயில போடுறானோ உடம்புக்கு ஆரோக்கியமே இல்ல. அதான் என்னோட கவலை. உங்க அப்பா சொல்ற மாதிரி வெளியில சாப்பிடுறது நல்லது இல்லடா. உன் பொண்டாட்டி தான் நல்லா சமைப்பாளே, எல்லாருக்கும் தெரியும்ல. நேத்து அவ உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி எல்லாம் நல்லா முறுமுறுன்னு போட்டா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நான் ரொம்ப நாளா உங்க எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கேட்கறதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. என்ன அனாமிகா, என்ன விஷயம்னு சொல்லு. எங்ககிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? அது ஒன்றும் இல்லைங்க. உங்களோட சம்பளத்தை வச்சு வீட்டை சரியா நடத்த முடியல. மாமாவோட பென்ஷன் மருந்துக்கே செலவாயிடுது. அதான் நானும் ஏதாவது வேலை செஞ்சேன்னா நம்ம குடும்பத்துக்கு அது உதவியா இருக்கும்ல. நீ என்னமா உதவி செய்ய போற? வீட்டு வேலைய பாக்குறதே பெருசு. இதுல நீ வெளியில வேற போய் வேலை பார்க்க போறியாமா? வேலையெல்லாம் பார்க்க போல மாமா. எனக்கு தான் நல்லா சமைக்க வரும்ல. இந்த மழைக்காலம் முடியறதுக்குள்ள நம்ம தெரு முனையில ஒரு காலி இடம் இருக்குல்ல, அங்க பஜ்ஜி விக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை தான் சொல்ல வந்த மாமா. முதலீடு கூட பெருசா தேவையில்லைல்ல மாமா. பஜ்ஜி கடையா? நீயா? வேணாம் அனாமிகா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த அடுப்புல வெந்துக்கிட்டு உன்னால முடியாது. அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன நினைப்பாங்க? அக்கம் பக்கத்துல இருக்கிறவனா சோறு போட போறான்? அனாமிகா சொல்றது சரின்னு எனக்கு தோணுது. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல தப்பில்லையே. கடின உழைப்பு தான் நமக்கு எப்பவும் பலன் தரும். ஆமா அத்தை, ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் கஷ்டப்பட்டா போதும். நம்ம வீட்டு வாடகைக்காவது அது ஆகும்ல. அது மட்டும் இல்ல, என்னோட டேஸ்ட்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மத்தவங்கள மாதிரி இல்லாம கொஞ்சம் வெரைட்டியா ட்ரெண்டியா செஞ்சேன்னா. வெரைட்டினா ஏற்கனவே அந்த சுப்பிரமணிய உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லா பஜ்ஜியும் போடுறான். இதுல நீ என்னம்மா வெரைட்டியா பண்ண போற? அவர் போடுறது உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வெங்காய பஜ்ஜி மட்டும்தான். இது வழக்கமானதுதான். நான் அந்த பழங்காலத்து பாவக்காய் பஜ்ஜி போடலான்னு இருக்கேன் மாமா. பாவக்காய் பஜ்ஜியா? ஐயோ, கசப்பா இருக்குமே. யார் சாப்பிடுவா அனாமிகா? அடே பைத்தியக்காரா, அதோட ருசி உனக்கு தெரியாது. அதை சரியா செஞ்சோன்னா அது அவ்வளோ ருசியா இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாவக்காய சின்ன சின்னதா நறுக்கி உப்பை போட்டு புளிச்ச மோர்ல போட்டு அலசி கடலை மாவுல முக்கி போட்டோன்னா அந்த ருசியே வேற. எங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ஆமா அத்தை, எங்க பாட்டி கூட செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம், ருசிக்கு ருசி. வெறும் பாவக்காய் பஜ்ஜி மட்டும் இல்லாம கேபேஜ் பக்கோடா கூட நம்ம செய்யலாம். சரிம்மா, உங்க அத்தையும் உனக்கு துணையா சப்போர்ட் பண்றாங்கறதால நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை, ராத்திரி இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்தாகணும். நானும் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது உனக்கும் ஹெல்ப் பண்றேன் அனாமிகா. நம்ம எல்லாருமே இதை சேர்ந்தே பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நாளையிலேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுநாள் சாயந்தரம் வேளையில வானத்துல சின்ன சின்னதா தூறல் ஆரம்பிச்சுது. அந்த தெரு முனையில அனாமிகா சின்னதா ஷெட்டு போட்டு அவளோட வியாபாரத்தை ஆரம்பிச்சா. சுத்தமான எண்ணெய், வீட்ல கரைச்ச மாவு, நல்லா கழுவுன காய்கறிகள். ரமேஷ் பக்கத்திலேயே இருந்து பேக்கிங் பண்ணிட்டு இருந்தான். ஒரு போர்டுல ஸ்பெஷல் கசப்பு இல்லாத பாவக்காய் பஜ்ஜி அப்படின்னு எழுதி இருந்துச்சு. முதல் கஸ்டமர் வந்தாரு. அடடே, என்னம்மா இது புதுசா கடையா? பாவக்காய் பஜ்ஜின்னு போட்டிருக்கே, கசகாதா? கசகுச்சுன்னா என் பணத்தை திருப்பி தந்துருவீங்களா நீங்க? கண்டிப்பா தந்துருவேன் அண்ணா. நீங்க ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கே அதோட ருசி தெரியும். ரமேஷ், அவருக்கு ஒரு பிளேட் சுட சுட பாவக்காய் பஜ்ஜி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் ஒரு பேப்பர் பிளேட்ல சுட சுட பஜ்ஜி, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, லெமன் எல்லாம் வச்சு கொடுத்தான். கஸ்டமர் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்த உடனேயே, அடட, நல்லா இருக்கேம்மா, சுத்தமா கசப்பே இல்லையே, உள்ள பாவக்காய் நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு, வெளியில மாவு நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா, எனக்காக இன்னும் 2 பிளேட் கொடு, எங்க வீட்டுக்கு கொண்டு போறா, அவங்க சுகர் பேஷண்ட், பாவக்காய் நல்லது தானே. ரொம்ப நன்றிங்க அண்ணா, எடுத்துட்டு போங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நாட்கள் போயிட்டு இருந்தது. அனாமிகாவோட பாவக்காய் பஜ்ஜிய பத்தி ஊருக்குள்ள அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சாங்க. மழை காலத்துல சுட சுட பாவக்காய் பஜ்ஜிய சாப்பிடுறதுக்கு ஜனங்க நீன்னு போட்டி போட்டுட்டு வந்தாங்க. இத அந்த கடைக்கு பக்கத்து கடைக்காரர் பார்த்தாரு. அவரோட வியாபாரம் குறைஞ்சதால அவர் அதுக்கு கோவப்பட்டாரு. எத்தனை பேரு போய் நிக்கறாங்க, நேத்து வரைக்கும் என் வண்டி முன்னாடி கியூ கட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு அவ கடையில போய் நிக்கறாங்க. என்ன பாவக்காவோ, அத கசப்பு இல்லாம எப்படி பண்றாளோ, என் வியாபாரம் இப்படியே போச்சுன்னா தெருவுக்கு தான் வரணும், இவளை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ளார அவர் ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரோட பழைய கஸ்டமர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு மெதுவா அனாமிகா கடைய பத்தி தப்பா சொல்ல ஆரம்பிச்சாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சுது. ஏன்பா ராமு, கொஞ்ச நாளா புது கடையில போய் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றாப்புல இருக்குது, ஜாக்கிரதப்பா. ஏன் அப்படி சொல்ற, ரொம்ப நல்லா இருக்கு, ருசியா இருக்கு, கசப்பே இல்லையே. அதுதாங்க விஷயமே, பாவக்காய் கசப்பு இல்லாம எப்படி இருக்கும், இயற்கை அதுக்கு கொடுத்த வரமே அந்த கசப்பு தான். அதே இல்லாம ஒருத்தவங்க சமைக்கிறாங்கன்னா எப்படி, அந்த கசப்பு போறதுக்கு ஏதோ கெமிக்கல் எல்லாம் மாவுல அந்த அம்மா போடுது, அதான் கசப்பே இல்ல. அந்த மருந்தால ருசியும் அதிகமாகுதுங்கிற. நேத்து ராத்திரி நானே என் கண்ணால பார்த்தேன். நிஜமாயா சொல்ற? ஐயோயோ, இனிமே அந்த கடை பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன், உசுரோட விளையாடிக்கிட்டு இருக்காவ. போதுண்டா சாமி பாவக்காய் பஜ்ஜி. இப்படி அந்த ஆளு பொய் சொன்னதுனால அனாமிகா கடைக்கு கஸ்டமர்ஸ் குறைஞ்சாங்க. ஒரு வாரம் அப்படியே போச்சு. அனாமிகா கடையில நஷ்டம் ஏற்பட்டுச்சு. தயார் பண்ண காய்கறி, மாவு, எண்ணெய் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அனாமிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நாள் சாயந்தரம் நல்ல மழை பெஞ்சுது. யாரும் வராததால நிராசையோட அனாமிகா கடைய மூடிட்டு வீட்டுக்கு வந்தா. அத்தை, இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரு கஸ்டமர் கூட வரல, செஞ்சதெல்லாம் அப்படியே நின்னுடுச்சு, நஷ்டம் வந்துருச்சு அத்தை. என்ன ஆச்சுமா? எல்லாரும் நல்லபடியா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சு? மழை அதிகமா பெய்யுது, மக்கள் வெளியில வரலன்னு நினைக்கிறேன். இது மழையால இல்லம்மா, அந்த பக்கத்து கடையில இருக்கான சுப்பிரமணி, அவனால. இன்னைக்கு ஆஃபீஸை முடிச்சு வரும்போது அந்த ஆள் கடைக்கிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா பாவக்காய் இனிப்பா இருக்கிறதுக்காக அதுல ஏதோ கெமிக்கல் கலக்குறான்னு சொன்னாங்க. அது சாப்பிட்டா கிட்னி பாழாயிடும், அதனால அவ கடைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. பாத்தீங்களா, நான் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் நமக்கு அவசியமா சொல்லுங்க, எவனோ ஏதோ சொன்னா இன்னைக்கு நம்ம மான காத்துல பறக்குது, நாளையில இருந்து இந்த கடையெல்லாம் போடாதீங்க. நான் எந்த தப்பும் செய்யலையே மாமா, நான் எதுவும் பண்ணலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. வெறும் உப்பு மோரை வச்சு அந்த காய்கறியை கழுவுறேன், அதுக்கப்புறம் அதை மாவுல துவைச்சு போடுறேன், நான் கடையை நிறுத்திடுறேன். என்னால உங்க மானம் போக வேண்டாம் மாமா. வாயை மூடுங்க 2 பேரும். தப்பு பண்ணாம எதுக்கு தலை குனிஞ்சு நிக்கணும்? நியாயமா வியாபாரம் செஞ்சதுக்கு அப்புறம் எவனோ ஏதோ சொன்னான்ட்டு நம்ம கடையை நிறுத்தணுமா? என்னங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஏமா அனாமிகா, நீ ஒன்றும் அழாத. அந்த சுப்பிரமணியம் வாயை எப்படி கட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். தப்பு இல்லைங்கிறத மக்கள்கிட்ட நான் நிரூபிச்சு காட்டுறேன். நீ என்ன சொல்லுவம்மா? ஜனங்க எல்லாம் அந்த ஆள் சொல்றத அப்படியே நம்புறாங்க. நம்ம போய் கெஞ்சி கேட்டா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. கெஞ்சனாலாம் அவங்களுக்கு புரியாது, கண்ணு முன்னாடி காட்டி ஆகணும். நாளைக்கு மழை பெஞ்சாலும் சரி, நீ கடைய போட அனாமிகா, மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனிமே இது ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுநாள் சாயந்தரம் கடைய போட்டாங்க. வானம் இருட்டிக்கிட்டு காத்து மின்னலா அடிச்சுது, மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. யாரும் வெளியில வர மாதிரியே தெரியல. அந்த சுப்பிரமணி மட்டும் கடைய போட்டுக்கிட்டு ஜாலியா நின்னுட்டு இருந்தான். அனாமிகா பயத்தோட கடைய போட்டுட்டு அவளும் நின்னுட்டு இருந்தா. அந்த மழையில சாரதா பெரிய கொடைய வச்சுக்கிட்டு கையில ஒரு கூடையோட அவளோட கடைக்கு வந்தாங்க. அத்தை, இந்த மழையில இங்க என்ன பண்றீங்க? கையில வேற கூடை, வழிக்கு விழுந்துருவீங்க, வீட்டுக்கு போங்க. அனாமிகா, நம்ம யாருங்கிறத இந்த மக்களுக்கு காட்டணும். அந்த தார்பாயை எடுத்து போடு, ஸ்டவ் ஆன் பண்ணு. செய்ய. சாரதாவோட குரலை கேட்டதும் பக்கத்து கடை சுப்பிரமணி பயந்து போயிட்டான். அக்கம் பக்கத்துல வீட்ல இருந்தவங்கலாம் கூட ஜன்னல் வழியா என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சாரதா அவங்க கையில இருந்த கூடையில இருந்து பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. அனாமிகா, இங்க வா, நீ பாரு, இன்னைக்கு பஜ்ஜிய நான் போடுறேன்.
உனக்கு அந்த கெமிக்கலை சரியா கலக்க தெரியல, நான் கலக்கறேன். சாரதா சொன்னதை கேட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு இருந்த மக்கள் ஆர்வத்தோட பார்த்தாங்க. சுப்பிரமணிய முகத்துல ஆனந்தம். மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்தாரு. நிறைய பேரு வண்டிக்கிட்ட வந்து பார்த்தாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, என் மருமக ஏதேதோ பொடிய போட்டு என்னென்னமோ ரசாயனம் போடுறான்னு இந்த வீதியில ஒரு பெரிய மனுஷன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அதான் இன்னைக்கு அது என்ன ரசாயனம், அதை எப்படி கலக்கறோன்னு நேரடியா காட்ட போறோம். எல்லாரும் சைலண்டா பார்த்துக்கிட்டே நின்னாங்க. சாரதா வண்டியில இருந்த ஒரு டப்பாவை திறந்தாங்க. இங்க பாருங்க, இது என் தோட்டத்துல காய்ச்ச பாவக்கா அப்படின்னு சாரதா ஒரு பாத்திரத்தை காட்டினாங்க. இது காலையில செடியில பறிச்ச பாவக்கா. பக்கத்துல இருக்கிறது என் வீட்டு மோர். அதுல கல்லுப்பை போட்டு கலக்கியிருக்கேன். வேணும்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த பாவக்காவை அதுக்குள்ள போடுவேன், போட்டு சிலுப்புவேன், அதுல இருக்க கசப்பையெல்லாம் எடுப்பேன். இது எந்த டாக்டரும் சொன்ன மருந்து இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டிமார்கள் கடைப்பிடிச்ச வழி, சமையலோட அற்புத ரகசியம். அதை கேட்ட மக்கள் சின்னதா குசுகுசுன்னு பேசிக்கிட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியமா சாரதாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது மாவு. இது மார்க்கெட்ல கிடைக்கிற சாதாரண கடலை மாவு இல்ல, நானே வீட்டுல ஆட்டின கடலை மாவு. இதுல கொஞ்சம் அரிசி மாவு, ஓமம், சீரகம், கொஞ்சம் காரப்பொடியும் கலந்துருக்கேன். இதுல எங்க கெமிக்கல் இருக்கு? யாராவது ஒருத்தர் வந்து காட்டுங்க. அதை கேட்டதும் சுப்பிரமணி மூஞ்சு சுருங்கி போச்சு. மக்கள் எல்லாரும் சுப்பிரமணிய கோபமா பார்த்தாங்க. காமாலக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளாதான் தெரியும். அந்த ஆளு அஜினமோட்டோ சோடா உப்பையெல்லாம் கலந்து பஜ்ஜி கிஜ்ஜிய போட்டு விற்கிறான். அதனால நாங்க விற்கிற பஜ்ஜிலையும் அவனை மாதிரியே ரசாயனத்தை கலந்து விற்கிறோன்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கான். எங்களை மன்னிச்சிருங்கம்மா சாரதாம்மா, எவனோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக உங்க மருமகளை நாங்க சந்தேகப்பட்டோம். அது எங்க தப்பு தான், மன்னிச்சிருங்க. மன்னிப்பெல்லாம் தேவையில்லப்பா, உங்களோட ஆரோக்கியம்தான் எங்களுக்கு சோறு போடுது. அனாமிகா, என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிற? அதோ எண்ணெய் காஞ்சிருச்சு, பாவக்காவை முக்கி தரேன், நீ எண்ணெயில போட்டு போறி. மழையில வந்த இந்த மக்கள் எல்லாருக்கும் இந்த தடவை பஜ்ஜி நல்லா முறுமுறுன்னு கொடுக்கணும். எல்லாருக்கும் சுட சுட போட்டு கொடு. அதை கேட்ட உடனேயே அனாமிகா சந்தோஷத்தோட தன்னோட மாமியாரோட சேர்ந்து பஜ்ஜிய போட்டு கொடுத்தா. அந்த மழையில சுட சுட எண்ணெயில பாவக்காவை போட்டதும் வந்த வாசனை வீதி வரைக்கும் பரவுச்சு. எல்லாரும் சந்தோஷத்தோட ஆளுக்கு ஒரு பிளேட்டு பாவக்கா பஜ்ஜிய சாப்பிட்டு அதனோட ருசிய பத்தி அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டையும் பெருமையாவும் புகழ்ந்தும் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மன்னிச்சிருமா, வியாபாரம் படுத்துறோங்கிற பயத்துல தேவையில்லாத பொய்ய சொல்லி கலங்கத்தை ஏற்படுத்திட்டேன். உன் உண்மை முன்னாடி நான் தோத்து போயிட்டேன். உன் வழிக்கு இனி வரமாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். உங்க வியாபாரத்தை நீங்க பாருங்க, என் வியாபாரத்தை நாங்க பாத்துக்கிறோம். கடவுள் எல்லாருக்கும் சோறு போடுவாரு. அன்னைக்கு சாரதா பார்த்த வேலையில அந்த பஜ்ஜி கடைக்கு இன்னும் மவுசு அதிகமாச்சு. அந்த கடையோட சுத்தத்தன்மைய பார்த்து அக்கம் பக்கத்து காலனில இருந்தெல்லாம் கூட கஸ்டமர்ஸ் வந்தாங்க. பாவக்கா பஜ்ஜிக்கு இவங்க காப்பி ரைட்டே வாங்கிட்டாங்க. 2 மாசம் போனதுக்கு அப்புறம் மழையெல்லாம் முடிஞ்சுது. ஆனா அனாமிகாவோட வியாபாரத்துல எந்த தொய்வும் ஏற்படல. ஒரு நாள் ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. ரமேஷ் டேபிள் மேல பணத்தை வச்சு எண்ணினான். பிரசாத் அதை சந்தோஷமா பார்த்தாரு. ஆஹா அனாமிகா, இந்த மழை காலத்துல நம்ம பண்ண வியாபாரத்து மூலமா நமக்கு செலவெல்லாம் போக லாபம் மட்டும் 50,000 ரூபாய் வந்திருக்கு. இது என் 2 மாச சம்பளத்துக்கு சமம். ஆமாமா அனாமிகா, உன் கஷ்டம் வீணா போகல. அன்னைக்கு நான் உன்னை தடுத்தேன், ஆனா இன்னைக்கு உன்னாலதான் நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய ஆதாயம் கிடைச்சிருக்கு. இதுல ஏன் பெருமை ஒண்ணும் இல்ல மாமா, எல்லாம் அத்தையதான் சேரும். அன்னைக்கு மட்டும் அத்தை அந்த மழையில வந்து அந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலனா இந்நேரத்துக்கு கடைய மூடிட்டு நான் வீட்ல தான் இருந்திருப்பேன். பைத்தியக்காரி, மாமியார்னா மாமியார் மட்டும் இல்ல, மருமகளுக்கு அம்மாவும் தான். இந்த மாதிரி நேரத்துல உன்னை அப்படியே கை விட்டுட்டு நிப்பனா என்ன? குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ கஷ்டப்படும் போது நான் துணை இருப்பேன். எது எப்படியோ இன்னைக்கு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். அனாமிகா, போய் சுட சுட பாவக்கா பஜ்ஜி போட அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில மறுபடியும் தூறல் போட ஆரம்பிச்சுது. அவங்க வீட்ல சந்தோஷ மழை எப்பவும் பொழிஞ்சுது. மாமியார் மருமக இவங்களுடைய பந்தம் அந்த ஊருக்கே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா அமைஞ்சுது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.